சூப்ஸ் அதிரடியாக நம்ம மார்வல் ஸ்டூடியோஸ் வந்து டூம்ஸ்டே படத்தில் உள்ள கேஸ்ட் அண்ட் க்ரூசர் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் வரிசையாக 5 மணி நேரம் லைவ் போட்டு இந்த நியூஸை கேட்டு சோஷியல் மீடியாவே சும்மா பத்தின்னு எரியுது. மார்வல் ஃபேன்ஸ்லாம் சும்மா கொளுத்திக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ இந்த கேஷ் அண்ட் அப்டேட்ஸில் என்னென்ன வந்திருக்கு அண்ட் வந்து இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 27 கேஸ்ட் அப்டேட்டை வந்து நம்ம மார்வல் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் ஒவ்வொரு சேராக போட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு இனோவேட்டிவாகவே இருந்துச்சு வச்சுப்போமே. அதுக்குன்னு 5.5 மணி நேரமாடா அப்டேட் கொடுப்பீங்க? கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் லைவ் போட்டிருக்கானுங்க அந்த ஒரு சேராக வச்சு. ஆக்சுவலி வந்து நான் தான் எனக்கு தான் ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல் ஸ்டக்காகி நிற்கிதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஒவ்வொரு சேருக்கும் 5 நிமிஷம் டைம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ வந்து பரவாயில்ல, அப்டேட் கிடச்ச வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த அப்டேட்டில் யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தார் இந்த படத்தில் இருக்காருங்க. அடுத்து நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கேஸ்ட்டு வெனசா கெர்பி. அவங்க யாருன்னா ரீட் ரிச்சர்ஸோட ஒய்ஃபாக வர கேரக்டர். அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஆந்தனி மைக்கியோட கேப்டன் அமெரிக்காவை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து வின்டர் சோல்ஜர் கன்ஃபார்ம் ஆகிட்டார். அப்புறம் ஷூரிங்க பிளாக் பேந்தர் அவரையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பால் ரெட் நம்ம ஆண்ட்மேன் இருக்கார். ஸோ இவருக்கு மட்டும் ஒரு குட்டி சேர் போட்டு டீஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இனோவேஷன்லாம். அப்புறம் வந்து என் தலைவன் வாட் ரசல் யூஎஸ் ஏஜென்ட்டை வந்து இந்த படத்தில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெய்மோருங்க பல ப்ராஜெக்ட் கிடச்சி இப்போ தான் வந்து நம்ம நெய்மோரை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் உள்ள திங்கு, அப்புறம் சாங்ஷி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ளோரசன் போக் வந்து இருக்காங்க, பிளாக் விடோ. இதுதாங்க வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய அப்டேட்னு சொல்லணும். எக்ஸ்மென் அப்டேட்ஸ் வந்து இருக்குது. அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க. அள்ளி போட்டேன்றான்டா. நீ வாயா, உட்கார். நீ முதல்ல உட்கார் சொல்கிறேன். சரி, எக்ஸ்மென்ஸில் யாரெல்லாம் வரான்னு பார்த்தா பழைய ஓஜி எக்ஸ்மென்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. 2001 2002 பார்த்த எக்ஸ்மென் படங்களில் உள்ள பேட்ரிக் ஸ்டூவர்ட், ப்ரொஃபஸர் எக்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து அதில் நடித்த மேக்னிட்டோ, அதில் நடித்த பீஸ்ட்டு, அப்புறம் வந்து நைட் கிளவர்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க. ஆக்சுவலி அந்த கேரக்டருமே வந்துருக்கு. சைக்ளாப்ஸ் கேரக்டரையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து செம்ம ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டுங்க இது சத்தியமாக. அண்ட் ஆனால் ஒரு சின்ன மன கஷ்டம் வந்து என்னென்னா, ஆக்சுவலி மிஸ்டிக் கேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் உள்ள வேறு ஒரு ஆக்டர் தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜெனிஃபர் லாரன்ஸ் வரலைங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஜெனிஃபர் லாரன்ஸ் வருவாங்கன்னு நினச்சேன், பட் வரலை. வேதனையாக இருந்தாலும் வேதனையாக இருக்கு. அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சேனிங் டாட்டம் இருக்கார். நம்ம கேம்பிட் டெட்புல் உள்ள வருவார்ல, அவர் இருக்கார். இதுவும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் தான். மறந்துட்டேன் என்னங்க இவரெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தண்டர் போல்ட்ஸ் டீம்லேருந்து ரெட் கார்டியனு, கோஸ்ட்டு, அப்புறம் வந்து சென்ட்ரி இருக்கார் படத்தில். அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுது, இது தண்டர் போல்ட்ஸில் வந்து சென்ட்ரியை திருத்தி அவரையும் ஹீரோ ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என் தலைவன் லோக்கி, அவரே இதில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்மாகவே லோக்கி இருக்கார். ஸோ இந்த டூம்ஸ்டே வந்து லோக்கியை பேஸ் பண்ணி தான் வந்து மொத்தமாகவே போக போகுது அப்படின்னு வந்து நிறைய தியரிஸ் இருக்குது. நிறையா பேர் வந்து இந்த தியரியை பேசிகிட்டு இருக்காங்க. லோக்கி தான் ஒரு மெயினான கேரக்டராகவே இருப்பார். அவரை சுற்றி தான் இந்த டூம்ஸ்டே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து அந்த அவெஞ்சர்ஸ் கலர் வந்து க்ரீனாக இருக்குல்ல, ஸோ அந்த க்ரீன் வந்து லோக்கியை குறிக்குது அப்படின்னு சொல்கிறானுங்க. ஏன்டா டாக்டர் டூமியும் குறிக்கும் தான், பட் அவங்க 2 பேர் சேர்த்து வந்து இது குறிக்குது அப்படின்னு என்னமோ நிறைய தியரிஸ் ஓடிட்டுருக்கு. நமக்கு அது தெரியல. ஸோ அப்படியே அடுத்து வந்தோம்னா நம்ம பிளாக் பேந்தர் படத்தில் வருவார்ல, இப்போது ரீசெண்டாக வந்து வக்காண்டாவோட கிங்காக இருக்கார்ல, அவர் தான் வின்ஸ்டன் டியூக். அவர் இந்த படத்தில் இருக்கார். அப்புறம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் எல்லாருமே இருக்காங்க. பேட்ரோ பாஸ்கல் இருக்கார். அப்புறம் வந்து ஜோசப் குயின், அவங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தில் வந்து அந்த ஃபால்கன் இருப்பார்ல, சைட் கிக் ஃபால்கன், அவருமே இந்த கேஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிருக்காரு. கடைசியில் தான் வந்தார் நம்ம விநாயக்குங்கிற மாதிரி ராபர்ட் டர்னி ஜூனியரும் வந்து கேஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எல்லாம் சூப்பராக இருக்குல்ல, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களே? ஆனால் நான் இல்லைங்க. டாக்டரவே பாரு. ஓ, எங்கேயா ஸ்பைடர்மேன் எங்கே? அதுதாங்க என் தலைக்குள்ள நேற்று ராத்திரிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஸ்பைடர்மேன் இல்லாத ஒரு டூம்ஸ்டே அவெஞ்சர்ஸ் படமா?
அப்படியே பத்தின்னு வருது, என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏங்க ஒரு ஒரு கேஸ்ட் அப்டேட்டில் ஸ்பைடர்மேன் இல்லை, சரி ஸ்பைடர்மேன் தான் இல்லைன்னு பார்த்தா ஓஜி அவெஞ்சர்ஸில் நம்ம தவிர யாருமே இல்லைங்க. ஹாக்காய் உயிரோட தான் இருக்கார், அவர் இல்லை. ஹல்கை காணும், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காணும், வார் மிஷினை காணும், ஏன் பிடிச்ச எல்லா கேரக்டருமே காணுங்க அதில். சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரியா வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியை காணும், கேப்டன் மார்வலை காணும், இந்த மாதிரி பல. சரி இதை கூட விடுங்க, எங்கே அவெஞ்சர்ஸ்னு ஒன்று திரட்டுறானுங்களே, இந்த எல்லா படத்தோட கேமியோலையும் இந்த எங்கே அவெஞ்சர்ஸ் சேர்த்தானே எவனையும் காணுங்க, இல்லை எங்கேயும் யாரையுமே காணுங்க. ஒரு மாதிரி என்னையா இது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சத்தியமாக என்னால் தாங்கிக்க முடியல, ஸ்பைடர்மேன் இந்த படத்தில் கேஸ்ட்டில் வரலை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அவ்வளோதான் போல அப்படின்ட்டு. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அந்த, ஐ மீன் இது ஆக்சுவலி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் இருந்தாலுமே அந்த ஓஜி கேரக்டர்ஸ்லாம் இல்லை இல்லைன்னொன்னே எனக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்துச்சி ட்விட்டரில் அப்புறம் ப்ளஸ் நிறையா இதிலலாம் வந்து தியரிஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் மனசு வந்து நிம்மதியாச்சு. ஆக்சுவலி வந்து இது ஏன் வந்து இதில் டாம் ஹாலண்டை வந்து அவங்க கேஸ்ட்டில் போடல அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த சோனி பையதாங்க. இந்த சோனி தான் பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருப்பான். ஸோ அதனால தான் அவங்களால வந்து இதில் இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் வந்து டாம் ஹாலண்ட் பேரை போடாமல் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து பட் கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் வந்து இந்த படத்தில் இருக்காது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், இருக்கணுங்க, இல்லைனாலாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது. அண்டு வந்து இது மட்டும்தான் கேஸ்டிங்காக அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளிஃப் ஆங்கிளில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து இந்த கேஸ்டன் அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கமெண்ட்டு கீழே வந்து நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து பயங்கரமான கேஸ்டிங்காக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கு மார்வல் ஸ்டுடியோஸ் ரிப்ளைவாக என்ன போட்டிருக்காங்கன்னா, உள்ளே இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்டை நான் போடுறேன், படித்து பாருங்கள். இது எதுக்கு? பக்கெட் லிஸ்ட்னு பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது முடிவில்லை, ஆரம்பம் அப்படிங்கிறத வந்து அவங்க காட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க டெட்பூல், வுல்வரின்னு, அப்புறம் வந்து டோபி மேக்வேர் ஸ்பைடர்மேன்லாம் இல்லையேன்னு கேட்டதுக்கு வந்து மேபி இவங்கெல்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேமியோஸாக இருக்கலாம். நம்ம வந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம பார்த்து மகிழணும்னு நினைக்கிறாங்க போல். பட் ஆனால் டாம் ஹாலண்டு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்செல்லாம் போடுங்கடா, அவரெலாம் எனக்கு கேமியோலாம் அவரை பற்றி நான் வந்து படம் இல்லாமல் எப்படா பார்க்குறது அப்படின்னு எனக்கு தோணுது. எலிசபெத் ஓல்சனை காணும், என்னத்தை சொல்கிறது. மொத்தத்தில் வந்து இந்த அப்டேட் பயங்கரமான அப்டேட்டாக இருந்தாலுமே எனக்கு லைட்டாக மன வருத்தம். ஏன்னா வந்து அந்த சேர்ஸில் டாம் ஹாலண்ட் பேரை பார்க்கலையே அப்படின்ட்டு தான். ஸோ வந்து ஆஸ் அ ஸ்பைடர்மேன் ஃபேனாக எனக்கு லைட்டாக தான் மன வருத்தமாக இருக்குது. ஆனால் மற்றபடி இது ஒரு ஹோல்சமான அப்டேட்டுங்க. ஸோ இப்போலேருந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஷூட்டிங் போக போகிறாங்க. நிறைய லீக்ஸ் கிடைக்கும், நம்ம அதை பற்றி எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பேசுவோம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு தரமான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நான் ஸ்பைடி கமெண்ட்ரி லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.